இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா 55:3 நாம் வாசிப்போம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கடந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருகுவேன். அந்த பெருக பண்ண அவருடைய நிச்சயமான கிருபைகளை இந்த மாதத்தில் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அந்த பெருக பண்ணுகிற அந்த நிச்சயமான கிருபையை எதற்காக ஊற்றுகிறார் என்பதை இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய சிந்தைகளை, செயல்களை, வழிகளை தெளிவுபடுத்த கடந்து வந்திருக்கிறார். அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அல்லேலூயா. அதற்காக முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? செவியை சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே செவியை இந்த நாட்களில் எத்தனையோ காரியத்திற்காக சாய்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் பக்கமாய் அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் சாய்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, எத்தனையோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, முடிவில்லை. ஸ்தோத்திரம். அதன் காரியங்களில் நிறைவில்லை. ஆனால் என்னுடைய வார்த்தை நீ கேளு. ஆனால் உன்னுடைய வார்த்தை கேட்க சங்கீதம் 41 அவர் சொல்கிறாரு, அவர் பொறுமையாய் வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். மனுஷங்க பொறுமை இருக்காது, பெருமை இருக்கும், பொறுமை இருக்காது. ஸ்தோத்திர. தெய்வ பலன் இருக்காது, சுய பலன் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நீ எதற்காக என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் தனித்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய்? அவர் நம்முடைய சத்தத்தையும் நம்முடைய இயலாமையும் முடியாமையும் நிறைவுபடுத்தும்படி இந்த மாதத்தில் அவருடைய கிருபைகளை அதுவும் நிச்சயமாக ப்ராமிஸ் பண்ணுறார். அல்லேலூயா. ப்ராமிஸில் ப்ராமிஸ், வைராக்கியமான ப்ராமிஸ் இது. அல்லேலூயா. நான் உன் வார்த்தை மற்றவர்களுக்கு அற்பமாக இருக்கலாம், உன் ஜெபம் மற்றவர்களுக்கு அற்பமாக இருக்கலாம், உன் தேவை மற்றவர்களுக்கு அற்பமாக இருக்கலாம். ஆனால் நான் அதை நிறைவேற்றும்படி இந்த மாதத்தில் செவியை சாய்த்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கலங்காத, கலங்காத, திகையாத. அடுத்து சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். பாருங்கள், அவரிடத்துல தான். அல்லேலூயா. வேறு யார் இடத்துல போகக்கூடாது. பணக்காரனோ மந்திரவாதியோ இல்லை பெரிய படை தலைவர்களோ யாராக இருந்தாலும் சரி, உறவில் மேன்மையானவர்களோ யாரையும் அவருடைய சத்தத்தை கேட்க, ஐயோ கூப்பிடலையே, கூப்பிட்டு வான்னு சொன்னால் கொடுப்பாங்களே, இல்லை இதை செய்யின்னு சொல்லுவாங்களே, அதுலேருந்து ஒரு காரியத்தை நான் துளிர்க்க பண்ணுவாரே, இப்படியெல்லாம் நினச்சின்னுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்க. இந்த மாதத்தில் யோவேல் 2:15-16 படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். வாசிப்போம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. விசேஷித்த ஜபத்தை இந்த மாதத்தில் நாம் ஏறெடுக்க வேண்டும். வாரம் இருக்குது வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம். சரியாக அதில் வீட்டில் இருக்கிறவங்க கூட வர்றதில்லை. ஆனால் இனி வருங்காலம் மிக கொடிதாக இருக்கும். கடைசி காலத்தில் கொடிய காரியங்கள் வரும். அல்லேலூயா. மனுஷர் அவருடைய ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்துவாங்க. தெய்வீக சுபாவம் மறைந்து போகிற காலத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே சொல்கிறாரு, எக்காலம் ஊது, பரிசுத்த உபவாச நாளில் நேமி, விசேஷத்தை ஆசரிப்பை கூறுங்க. அந்த நாட்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கன்வென்ஷன் சொல்லிட்டு தேவனோடு தரித்திருக்கிற நாளுன்ட்டு நாங்கள் 3 நாள்லாம் போட்டு ஸ்தோத்திரம் உபவாசித்து ஒரு பெரிய கூட்டம் வைப்போங்க. அல்லேலூயா. எங்களையும் சுத்தம் பண்ணிக்கிறதும் அநேக ஸ்தோத்திர கர்த்தர் பக்கமாக திரும்பத்தக்கதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றோம் தெய்வ சத்தத்தை கேட்க வைப்போம். ஆனால் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சீக்கிரம் ஜனத்தை கூட்டு சபையை பரிசுத்தப்படுத்தும்படி. தாமஸ் ராஜையா மறைக்கும் முன்பாக ஒருத்தர் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, எல்லாரையும் அழ வைக்கிறார் பாஸ்டர், அழுவுங்க அழுவுங்க அழுவுங்கன்னு சொன்னாராம். அவருடைய மரண படுக்கைக்கு முன்பாக அவர் செய்தது. எத்தனையோ பரிசுத்தவான்கள். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நிச்சயமான கிருபை, நித்தியமான கிருபை, பலமான கிருபை, அற்புதமான கிருபை, ஆச்சரியமான கிருபையை நாங்கள் உங்கள் மேல் ஊற்றும்படியாய், நான் உங்கள் மேல் ஊற்றும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் ஊற்றும்படியாக அழைக்கிறார். அல்லேலூயா. கூடுங்க கூடுங்க, என்னிடத்துல வாங்க, கேளுங்க,
கேளுங்க அந்த வசனத்தை. ஏசாயா 55:3 மீண்டுமாய் நாம் வாசிப்போம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பாருங்க எதுக்காக இவ்வளோ சொல்கிறாரு பாருங்க. செவியை சாய்ங்க, என்னிடத்தில் வாங்க. எங்கெங்கே போகிறோம், கூடி போய் ஒரு இடத்துல போய் மனுஷனை திருப்திப்படுத்துகிறோம், சந்தோஷப்படுத்திக்கிறோம், களி கூடுறோம், உறவாடுறோம், உறவாய் கூடி கடை வீதிக்கு போகிறோம், பல பொருட்கள் வாங்குகிறோம், அவங்கள திருப்திப்படுத்துகிறோம், இவங்கள ஆனால் ஆண்டவரை திருப்திப்படுத்தியிருக்கிறோமா? ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா? கூடி இருக்கிறோமா? அவர் இருதயத்தின் இயக்கத்தை தாவீதை அவருக்கு கிருபைகளை அருளினாள் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். ஏன் அவர் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்து எனக்கானவைகள்லாம் அவன் செய்தான்னு சொல்லி அவர் மேலே ஒரு நல்ல முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கி எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரியான சத்தத்தை கேட்க தேவன் அழைக்கிறார். எல்லாரும் உபவாசித்து கூடி வரும்பொழுது அது எதற்காகவா? தொய்ந்த ஆத்துமா, விடாய்த்த ஆத்துமா, கலங்கின ஆத்துமா, ஸ்தோத்திர வறட்சியான ஆத்துமா இருக்குது. அது ஆனால் பல விதத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது, போட்டி போட்டு கொண்டிருக்கிறது, எதிர்த்து கொண்டு இருக்கிறது, வஞ்சகமாக இருக்கிறது, வளமாக இல்லை. அதை நிறைவேற்றும்படி நிரப்பும்படி தொய்ந்த ஆத்துமாவில் நான் நிரப்ப போகிறேன். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் உனக்குள் தேங்குகிறாய்? ஆனால் ஆத்துமா நன்றி சொல்கிறதில்ல, மறந்துச்சு. ஆண்டவர் செய்தெல்லாம் மறந்துச்சு. அந்த ஆத்துமாவை செழிக்க ஆண்டவர் பிழைக்க, அந்த ஆத்துமா செழிக்கிறதுக்கு முன்னாடி பிழைக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கூடி வருவோம். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஏன் வர சொல்கிறாரு? ஏன் அவரோடு அணைத்து கொள்கிறார்? என் இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்து கொள்ள கடந்து வா. ஏன்னா நீ பிழைக்கணும், உன் ஜனம் பிழைக்கணும், உன் சபை பிழைக்கணும், உன் தேசம் பிழைக்கணும், நீ ஓடி வா. அடுத்து சொல்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின மாக்கிருபைகளை கொடுக்கும்படி நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாருங்க, உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்து. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11, 12 வாசிப்போம். 2 சாமுவேல். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் நாட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலவும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரை நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிற வீட்டை காண்பிக்க அழைத்து செல்ல. அது மட்டும் இல்லை, ஐயோ இது சீக்கிரமாக போயிடணுமா? இல்லை. நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வீட்டையும் குடும்ப வீட்டையும் பிள்ளைகளின் காரியங்களுடைய நிறைவேறுதலின் ஆகிய கட்டுமா பணியையும் தேவன் இந்த நாட்களில் உன் நாட்கள் நிறைவேறி, இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய நாட்கள் நிறைவேறி என் பிதாக்களுடைய நான் நித்திரை பண்ணும்போது நான் எனக்கு பின்பு என் கற்ப பிறப்பாகிய என் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. நிலைப்படுத்தும்படி கர்த்தர் இந்த நாளில் ஸ்தோத்திரம் அவர் வீட்டை கட்டி கொடுக்க போகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டோட பிரயாசம் விருதா. அல்லேலூயா. ஞானம் தன் வீட்டை கட்டும். அல்லேலூயா. கட்ட போகிற அந்த வீட்டுக்காக அவர் சொல்கிறார், வீட்டை கட்டுவேன். ஆவிக்குரிய வீட்டை கட்டுவார். பலத்தினால், கிருபையினால், ஞானத்தினால், ஆசீர்வாதத்தினால் கட்டப்போகிறார். நம்முடைய நலிந்து போன, உடைந்து போன எல்லா விதமான ஸ்தோத்திரம் தடைகளையும் ஏக்கங்களையும் கிரியைகளையும் செய்து கொண்டிருக்கிற அந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர் ஸ்தோத்திரம் நிச்சயமாய் கட்டி முடிப்பார். அது எப்படி இருக்குமாம்மா? அற்புதமாய், அதிசயமாய். ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார், இந்த மாதத்தில் உன் சரீரமாகிய வீட்டை கட்டுவேன், சுகத்தோடு கட்டுவேன், பலத்தோடு கட்டுவேன், ஆவிக்குரிய வீட்டை கட்டுவேன். நீ எழுந்து நடந்து கடந்து போய் அநேக குடும்பங்களை கட்டுவாய். அநேக ஆத்துமாக்களுக்கு நீ போதுமானவளாய் உன்னை எடுத்து நான்
அவர்கள் வாழ்க்கையை நான் கட்டும்படி உன்னை நான் அழைத்திருக்கிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்காக ஒரே ஒரு கடைசி வசனம், ஒரு வசனம் ஆகாய் 2:5. ஆகாய் 2:5. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் வாசிப்போம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். அவர் நிலை கொண்டு காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார், கட்ட போகிறார். நாம் அதற்கான காரியங்களை நாம் செய்ய நம்முடைய ஸ்தோத்திர சரீரத்தை ஒப்பு கொடுப்போம், வீட்டை ஒப்பு கொடுப்போம், ஒரு சிந்தையை ஒப்பு கொடுப்போம், சித்தத்தை ஒப்பு கொடுப்போம். தெய்வ ஆவியானவர் நிலை கொண்டு கட்டி முடிக்க அவருக்காக நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் வழிகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.